காலத்துல விஜயநகர் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற அரசர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு தென்னாலிராமன் என்ற ஆலோசகரும் அப்பாஜி என்ற அமைச்சரும் இருந்தாங்க. அரசரோட தோட்டத்துல அரிய வகை காய்களை விதைச்சு அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் காவலர்களை வச்சாரு. ஒரு நாள் அரசர் தன்னோட அமைச்சர்களுக்கும் ஆலோசகருக்கும் அரசரோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை வச்சு விருந்து வச்சாரு. ஆலோசகர் தெனாலிராமனுக்கு அந்த விருந்துல கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ருசியை அவரால் மறக்கவே முடியல. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட கத்திரிக்காய் குழம்பு பத்தி பேசினாரு. அப்போ அவங்க மனைவி, அந்த கத்திரிக்காயை பறிச்சிட்டு வாங்க, நானும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தெனாலிராமன், ஐயோ, அது அரசரோட தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய், அங்க யாராலையும் உள்ளவே போக முடியாது, நான் எப்படி போய் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க மனைவி வற்புறுத்தினதுனால தெனாலிராமன் இரவு நேரத்துல அந்த தோட்டத்துக்கு போய் காய்கறியில பறிச்சுட்டு வந்தாரு. வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து குழம்பு வைக்க சொன்னாரு. அவங்களும் அந்த கத்திரிக்காயில வகை வகையா செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கத்திரிக்காயோட சுவைய நம்ம மகனும் ருசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் காணாம போனதை கண்டிப்பா அரசர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ இவனை கேட்டா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான், நம்ம மாட்டிக்குவோம். என்ன செய்யலான்னு யோசிச்சு அவரோட மகன் வீட்டோட மேல் மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ தெனாலிராமன் ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு போய் தன்னோட மகன் மேல ஊத்தினாரு. அவரோட மகன் கிட்ட, மழை பெய்யுது, உள்ள போய் படுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்குள்ள போய் உடைகளை மாத்திட்டு செஞ்சு வச்ச கத்திரிக்காய் குழம்பையும் 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் அரசரோட தோட்டக்காரர் காய்களை காணாம போனதை பத்தி அரசர்கிட்ட சொன்னாரு. அரசர் உடனே அமைச்சர் அப்பாஜியை அழைச்சு தோட்டத்து காய்களை திருடனவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுக்கு அமைச்சர் அப்பாஜி சொன்னாரு, இது தெனாலிராமன் செஞ்ச வேலையாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அரசர் அதுக்கு, தெனாலிராமனா, அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதிலே வராதே, என்ன செய்யறது, சரி நீங்க போய் தெனாலிராமன் மகனை அழைச்சிட்டு வாங்க, விசாரிக்கலாம் அப்படின்னு அரசர் சொன்ன உடனே அப்பாஜி அமைச்சர் தெனாலிராமன் வீட்டுக்கு போய் தெனாலிராமன் மகனை விசாரிக்க அழைச்சிட்டு வந்தாரு. அரசரும் அப்பாஜியும் அந்த பையன்கிட்ட விசாரிச்சாங்க, நேத்திக்கு இரவு என்ன சாப்பிட்ட அப்படின்னு. அந்த பையனும் நேத்திக்கு இரவு மழை பெஞ்சதாவும் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டதாவும் சொன்னான். அதை கேட்ட அரசர் தெனாலிராமன் கிட்ட கேட்டாரு, இல்ல அது எப்படி, நேத்திக்கு தான் மழையே பெய்யலையே, ஆனா இவன் மழை பெஞ்சதா சொல்லியிருக்கான் இல்லையா, இவன் மழை பெஞ்சதாவும் கத்திரிக்காய் சாப்பிட்டதாவும் கனவு கண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தெனாலிராமன் அரசர்கிட்ட, நான் தான் அந்த கத்திரிக்காய்களை எடுத்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அரசரும் அப்பாஜியும் அவர் திறமைய கண்டு மன்னிச்சுட்டாங்க.